ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம plane surface inclined to both the planes of projections அது எப்படி வரைகிறது அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வரையணும். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, hexagonal plate of side 20 mm rests on the HP on one of its sides inclined at 45 degrees to the VP. The surface of the plane makes an angle of 30 degree with the HP. Draw the front and top views of the plate. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பொருள், அதாவது ஆப்ஜெக்ட் ஒரு ஹெக்ஸகனல் பிளேட். இந்த பிளேட்டுக்கு திக்னஸ் கிடையாது. அதோட ஒரு பக்கம் 20 mm. அப்போ எல்லா பக்கமும், அதாவது 6 பக்கமும் 20 mm தான் இருக்கும். இப்போ இந்த பிளேட் விபிக்கும் ஹெச்பிக்கும் பொறுத்து எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கு, அதாவது எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இட் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். அப்படின்னா அந்த 6 பக்கம் ஹெக்ஸகன்ல இருக்கிறதுல ஒரு பக்கம் ஹரிசாண்டல் பிளேன் மேலே ரெஸ்ட் ஆகிருக்குது. அதே நேரத்தில் inclined at 45 degrees to the VP. அந்த எந்த பக்கம் ஹெச்பியில் உட்காந்துருக்கோ அது 45 டிகிரி கோணத்தில் விபிக்கு இருக்கு. மேலும் அந்த ஹெக்ஸகன் பிளேட்டோட பரப்பு, சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் ஹெச்பி. ஸோ அந்த பரப்பு ஹரிசாண்டல் பிளேனோட 30 டிகிரி கோணத்தில் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரையணும். இப்போ இதை வரைகிறதுக்கு நம்ம இதோட பொசிஷனை விசுவலைஸ் பண்ணணும். அதை விளக்குறதுக்கு இங்கே ஒரு படம், ஹெச்பி விபி இங்கே கொடுத்தாச்சு. இதில் இந்த ஹெக்ஸகனல் பிளேட், இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. அதாவது இந்த 2 கார்னர் பாயிண்ட் அது மட்டும் தான் ரெஸ்ட் ஆகிருக்குது. 1 2 3 4, மிச்ச 4மே ஹெச்பியை விட்டு மேலே எழும்பி நிற்கிது. அப்போது ஹெச்பிக்கு ஒரு ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த பக்கம், எந்த பக்கம் ஹெச்பியில் உட்காந்துருக்கோ அது விபிக்கு 45 டிகிரியில் இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த 45 டிகிரிஸ் இந்த சர்ஃபேஸ் பரப்பு 30 டிகிரியில் இருக்குது. இந்த படத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, ஃப்ரண்ட் வியூவும் சரி டாப் வியூவும் சரி ரெண்டுலையுமே ட்ரூ ஷேப் அண்ட் ட்ரூ சைஸ் நமக்கு தெரியாது. ஹெக்ஸகன் 20 mm அப்படின்னா அது எவ்வளோ என்ன வடிவத்தில் இருக்குமோ அதே வடிவம் அங்கே தெரியாது. அதே 20 mm அளவு அங்கே தெரியாது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவும் சரி டாப் வியூவும் சரி ரெண்டையுமே டைரெக்டாக வரைய முடியாது கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மெத்தடில் ஏற்கனவே நம்ம plane inclined to one reference plane and parallel to the other அப்படின்ற கண்டிஷனில் வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு பொசிஷனை நம்ம இனிஷியலாக அசியூம் பண்ணி அதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி ஏதாவது ஒரு வியூவை ரொட்டேட் பண்ணி இன்னொரு வியூவை அப்டைன் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அப்டைன் பண்ணி பழையபடியும் இன்னொரு வியூவை ரொட்டேட் பண்ணி ஃபைனல் வியூஸை நம்ம வரைய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெக்ஸகனல் பிளேட்டு ஹரிசாண்டல் பிளேன்லேயே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு பக்கம் விபிக்கு செங்குத்தாக இருக்குது. இப்போ எல்லா கார்னர் பாயிண்ட்டும் 6 பாயிண்ட்டுமே ஹெச்பிலே இருக்குது. அப்போ இது ஹெச்பிக்கு பேரலல், விபிக்கு பெர்பெண்டிகுலர். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட டாப் வியூ ஹெக்ஸகன் தெரியும், அதை நம்ம வரைஞ்சிடலாம். இதோட ஃப்ரண்ட் வியூ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதையும் நம்ம வரைஞ்சிடலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இந்த ஹெக்ஸகனை ஒரு பக்கத்தை மட்டும் ஹெச்பியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்ச எல்லா பக்கத்தையும் லிஃப்ட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா 30 டிகிரி கோணம். இந்த மாதிரி 30 டிகிரி கோணத்துக்கு லிஃப்ட் பண்ணிடுறோம். இப்படி லிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கிறோம். அதே ஃப்ரண்ட் வியூ தான் இங்கேயும் வரும். ஒரே வித்தியாசம், இங்கே ஃப்ரண்ட் வியூ ஹரிசாண்டலாக இருக்கும், இங்கே 30 டிகிரி கோணத்தில் இருக்கும். ஆனால் டாப் வியூ வேறு இருக்கும். ஸோ அந்த டாப் வியூவை நம்ம ப்ரொஜெக்ஷன் டெக்னிக் மூலமாக வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டாப் வியூவை இந்த 45 டிகிரியில் திருப்பி கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிடலாம். இதுதான் ப்ரொசீஜர்.
ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ சொன்னது இங்கே தெரியுது. இதோட ஃப்ரண்ட் வியூ ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசான்டலா இருக்குது. ஏன்னா இது ஹெச்பில இருக்குது. இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே தூரம் தான். இங்கே ஏற்கனவே என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அதே லென்த் தான் கிடைக்கும். ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கோணத்துல இருக்கும். இப்போ நம்ம டிராயிங் ஷீட்ல இதை வரைஞ்சிட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறத வரைஞ்சிட்டு, அப்புறம் அந்த நடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லைனை 30 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி வரைஞ்சிட்டு, இதோட கரஸ்பாண்டிங் டாப் வியூவை ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்ல வரைஞ்சிக்கணும். அதுல இருந்து இந்த டாப் வியூவை இங்க புதுசா கிடைச்சிருக்கிற டாப் வியூவை இந்த 3வது படத்துல இருக்கிற மாதிரி 45 டிகிரி டில்ட் பண்ணி வரைஞ்சிட்டு, அதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிடலாம். அது எப்படி டிராயிங் ஷீட்ல வரைகிறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் XY லைன் வரைஞ்சிடறோம். அதுக்கடுத்து நம்ம அசியூம்டு பொசிஷன் ஹெக்ஸகன் டாப் வியூவில் வரையணும். இப்போ XY லைனுக்கு கீழே தோராயமா ஒரு தூரத்தில் ஆர்பிட்ரரி டிஸ்டன்ஸில் XY லைனில் இடிக்காமலோ அதுக்கு மேலேயோ போகாம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். இந்த வட்டத்தோட ஆரம் ரேடியஸ் இந்த ஹெக்ஸகனல் பிளேட்டோட சைடு 20 mm கொடுத்துருக்காங்க. அதே 20 mm வச்சு இங்கே ஆரம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வட்டத்தோட மையப்புள்ளி வழியா ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். ஸோ அந்த செங்குத்து கோடு வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காம்பஸ்ல ஹெக்ஸகனல் பிளேட்டோட சைடு 20 mm கொடுத்துருக்கு. அந்த 20 mm எடுத்துட்டு இந்த செங்குத்து கோடு மையப்புள்ளி வழியா போகக்கூடிய செங்குத்து கோடு வட்டத்துல மேலையும் கீழையும் வெட்டுது. அதை மையமா வச்சு அந்த வெட்டக்கூடிய பாயிண்ட்டை மையமா வச்சு ஆர்க் 4 பக்கமும், ஸோ இடது பக்கம் வலது பக்கம் கீழே, இடது பக்கம் அதாவது கோட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் மேலே வச்சு நம்ம லைன்ஸ் ஸ்கேல் வச்சு இந்த லைன்ஸை வரைஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள பாயிண்ட்ஸ் ABCDEF 5 பாயிண்ட், 6 பாயிண்டா கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நமக்கு டாப் வியூ. இது எல்லாமே தின் லைன்ல இருக்கணும் 2H பென்சில் வச்சு. எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃபைனல் டாப் வியூ கிடையாது. நம்ம ஃபைனல் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு இது வந்து அசியூம்டு பொசிஷனில் ஆரம்பத்தில் இருக்குது. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம இதோட டைமென்ஷன் 20 mm இங்கே கொடுத்துருக்கிறத காமிச்சாச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து XY லைன்லேயே கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ அசியூம் பண்ணியிருக்கிறோம். அசியூம் பண்ணது என்ன அப்படின்னா இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஹெக்ஸகனல் பிளேட் வந்து ஹெச்பிலே இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ இந்த சிவப்பு கலர் லைன் இங்கே காமிச்சாச்சு. இதுவும் உங்கள் டிராயிங் ஷீட்டில் தின் லைன் 2H பென்சிலில் தான் இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ A', B', C', D', E'. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பின்னாடி உள்ள பாயிண்ட்டு. அது நமக்கு இன்விசிபிள், அதனால் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரண்ட் வியூவை 30 டிகிரி வித் ஹெச்பிக்கு திருப்புறோம். ஸோ அப்போ XY லைனில் ஆர்பிட்ரியாக தோராயமாக ஒரு பாயிண்ட் வச்சு அதிலிருந்து ஒரு 30 டிகிரி லைன் வரைஞ்சு. இந்த லைனோட நீளம் வந்து இந்த B'-லேருந்து D', இந்த சிவப்பு கலர் இங்கே ஹரிசாண்டலாக இருக்குல்ல சிவப்பு கூட, அதை அளவெடுத்து அப்படி இங்கே வரைஞ்சிடும். ஸோ இது வரைஞ்ச பிறகு இங்கே A1', B1', அந்த கார்னரில் D1', E1' இங்கே வரைஞ்சிட்டோம். இதுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிக்கணுன்றதுக்காக 1 சஃபிக்ஸ் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோட்டுக்கு நடுவில் C', F' இருக்கு. அதை இங்கே வரைகிறதுக்கு இந்த B', C' தூரத்தை அளக்கணும். ப்ளூ கலர்ல இங்க லைன் காமிச்சிருக்கு. இந்த அளவை எடுத்து கொண்டு வந்து இங்க B1' இருந்து அந்த 30 டிகிரி லைன்ல அதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை 30 டிகிரி கோணத்துல நம்ம திருப்பியாச்சு. எதுக்காக இப்படி 30 டிகிரி கோணத்துல திருப்பணும்? ஏன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ப்ராப்ளத்துல 30 டிகிரி வித் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அப்படி வச்சாச்சு. சரி, இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் வெர்டிக்கல், இங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ஹரிசாண்டல். இப்போ உதாரணத்துக்கு A1' அதுல இருந்து வெர்டிக்கல் வரைஞ்சாச்சு. இங்க ஏல இருந்து ஹரிசாண்டல். ஸோ இங்க ரெண்டும் வெட்டக்கூடிய பகுதி வந்து A1. அடுத்து
B1 டேஷ்ல இருந்து வெர்டிகல் ஏற்கனவே வரைஞ்சிருக்கு. இந்த Bல இருந்து ஹரிசாண்டல் ரெண்டும் வெட்டக்கூடிய பகுதி வந்து B1. ஸோ இப்போ அடுத்து C1 டேஷ். இந்த C1 டேஷ்ல இருந்து வெர்டிகல், இந்த C1 டேஷ்ல இருந்து செங்குத்து கோடு. அடுத்து இந்த Cல இருந்து ஹரிசாண்டல் ரெண்டும் வெட்டக்கூடிய இடம் வந்து C1. இதே மாதிரி D1ல இருந்து வெர்டிகல், Dல இருந்து ஹரிசாண்டல் ரெண்டு வெட்டக்கூடிய இடம் வந்து D1. அதே மாதிரி E1 டேஷ்ல இருந்து வெர்டிகல், Eல இருந்து ஹரிசாண்டல் ரெண்டு வெட்டக்கூடியது E1. இப்போ இந்த Fல இருந்து ஹரிசாண்டல் போட்டோம் அப்படின்னம்னா F1 டேஷ்ல இருந்து வரக்கூடிய வெர்டிகல் இன்டர்செக்ட் ஆகும். அது வந்து நமக்கு F. இப்போ A1 B1 C1 D1 E1 F1 பழையபடி A1 ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல இதை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் நமக்கு டாப் வியூ. இந்த டாப் வியூ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? இந்த சைடு ஒரு பக்கம் ஏபின்ற சைடு வந்து விபிக்கு செங்குத்தாகவும் இருக்கு, அதே நேரத்தில் இந்த சர்ஃபேஸ் 30 டிகிரி இருக்கு. ஸோ ப்ராப்ளத்தில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆங்கிள் 30, இன்னொன்று 45. அதாவது இந்த பக்கம் ஏபி வந்து 45ல் இருக்கணும், அந்த 45 நம்ம இன்னும் காமிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த A1 B1 C1 D1 E1 F1 இந்த ஹெக்ஸகனை கொடுத்துருக்கக்கூடிய 45 டிகிரி கோணத்துல திருப்புறோம். அதுக்கு இந்த XY லைன்ல தோராயமா ஆர்பிட்ரியா ஒரு பாயிண்ட் வச்சு அதுல 45 டிகிரி லைன் நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஸோ 45 டிகிரி லைன். இதுல ஏதாவது ஒரு இடத்துல இந்த 45 டிகிரி லைன்ல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் A1 மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம A2 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இதுக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக A2. அடுத்து இந்த A1 B1 மெஷர் பண்ணி அதை A2 சென்டரா வச்சு இந்த 45 டிகிரி லைன்ல கட் பண்ணி பாயிண்ட் B2 வரைஞ்சோம். ஸோ இந்த A1 B1 A2 B2 மாத்தியாச்சு 45 டிகிரி லைன்ல. இப்போ நமக்கு C1 D1 E1 F1 வேணும். அதுக்கு இந்த A1 F1 அளந்து A2 சென்டரா வச்சு ஒரு ஆர்க் வரையணும். இங்க வீடியோல ஆர்க் காமிக்கல, அதுக்கு பதிலாக அந்த காம்பஸை அங்கே நிலைநிறுத்தியாச்சு. அதே மாதிரி இப்போ B1 F1 இதை மெஷர் பண்ணி B2 சென்டரா வச்சு இன்னொரு ஆர்க், ரெண்டு ஆர்க்கும் வெட்டும். இங்க ஆர்க் காமிக்காம ரெண்டு காம்பஸுமே நிலைநிறுத்தி காமிச்சிருக்கு. இப்போ அந்த ரெண்டு காம்பஸும் எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அது பாயிண்ட் F2. ஸோ இப்போ A2 F2 ஜாயின் பண்ணிடும். இதே மாதிரி C1 கண்டுபிடிச்சிடலாம். C2. இப்போ இதே மாதிரி E1. ஸோ E1க்கு Fல இருந்து E அதை மெஷர் பண்ணி இங்க வச்சாச்சு. அடுத்தது இந்த Cல இருந்து E மெஷர் பண்ணி இங்க கட் பண்ணியாச்சு. E2 இதை ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த D1 ஸோ D2 கிடைச்சிருச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த E2வையும் D2வையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த A1 B1 C1 D1 E1 F1 வந்து 45 டிகிரி கோணத்தில் திருப்பியாச்சு. அப்போ நமக்கு இந்த 30 டிகிரி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 45 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் டாப் வியூ. அதனால இதை ஹெச் பென்சிலை வச்சு டார்க்காக வரைஞ்சிருக்கோம், திக் லைன். மிச்சம் எல்லாமே 2H பென்சிலில் தின் லைன். இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு A2ல இருந்து ப்ரொஜெக்டார், A1 டேஷ்ல இருந்து ப்ரொஜெக்டார், வெர்டிக்கல் லைன், A2ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்க A1 டேஷ் XY லைன்ல இருக்குது, அதுல இருந்து ஒரு லைன் போட்டோம்னா இங்கே வந்து மீட் ஆகும். ஸோ அது வந்து A2 டேஷ். இப்போ B2ல இருந்து வெர்டிக்கல் லைன், B1 டேஷ் XYல இருக்குது, ஸோ அதனால இங்கே வந்து மீட் ஆகும், அது B2 டேஷ்.
அடுத்து C2ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே C1 டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் லைன் 2 மீட் ஆகக்கூடியது C2 டேஷ். D2ல இருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே D1 டேஷ்ல இருந்து ஹரிசாண்டல் 2 மீட் ஆகக்கூடியது D2 டேஷ். அடுத்து E2ல இருந்து வெர்டிக்கல், அங்கே மீட் ஆகக்கூடிய இடம் E2 டேஷ். F2ல இருந்து வெர்டிக்கல் மீட் ஆகக்கூடிய இடம் F2 டேஷ். இப்போ 6 பாயிண்ட்டுமே ஃப்ரண்ட் வியூவில் கிடச்சிருச்சு. இப்போ ப்ராப்பர் சீக்வன்ஸ் A2 டேஷ், B2 டேஷ், C2 டேஷ், D2 டேஷ், E2 டேஷ், F2 டேஷ் இதை ஜாயின். இப்போ நமக்கு ரிக்வயர்டு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரொசீஜர்ஸ் கிளாஸில் நடத்தினது ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.